தமிழக அரசியலில் இது ஒரு கார்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா காருக்காக ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் டீலிமிட்டேஷன் பிரச்சனை. ஸோ டீலிமிட்டேஷனில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு சமூக வலைதளங்களில் விஜய் அவர்கள் வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மானிய கோரிக்கை மீதான விவாதம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரூர் கம்பெனி அமைச்சர், சங்கி அமைச்சர் பாத்ரூம்குள்ளே உட்காந்துருது. இந்த ஒரு பேச்சு அங்கே தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஆரம்பித்து வச்சது இவர் தான். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. திமுக என்ன சொல்லுது, டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுல வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். ஆனால் சட்டமன்றத்தில் தாவேக்கா காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு நோ டீலிமிட்டேஷன்றாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் சென்ட்ரலில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அவங்க தான் பேசுகிறாங்க. காங்கிரஸை நம்பினா புதகுழி தான். இவர்கள் அதை எடுத்துக்கிட்டு இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் கண்டதை உளறிட்டு இருக்கிறாங்க. நிர்மல்குமார் போன்றவர்கள் காங்கிரஸ் அதுடைய தன்மையை இழந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும். கலம்பியன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். தமிழக அரசியலில் பல்வேறு நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட இணைஞ்சிருக்காரு மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தாலிஃப் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழக அரசியலில் இது ஒரு கார்காலம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா காருக்காக ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் டீலிமிட்டேஷன் பிரச்சனை. ஸோ டீலிமிட்டேஷனில் தாவேக்காவுடைய நிலைப்பாடு சமூக வலைதளங்களில் விஜய் அவர்கள் வந்து அந்தர்பல்ட்டி அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் சார் நடக்குது? டீலிமிட்டேஷன் இவங்க அன்றைக்கி நிறைவேற்றின தீர்மானமே ஒரு தப்பான தீர்மானம். டீலிமிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் அது ஒரு 71 ஒரு பிரச்சனை வருது. அன்றைக்கி மக்கள் தொகை அடிப்படையில் எடுத்தால் பிரச்சனை வரும்ன்ட்டு அடுத்த 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. அது அப்படி இப்படின்னு 2001 வாஜ்பாய் கவர்மெண்ட் வரும்போது வருது. அப்போது தென் மாநிலங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேஷன் குறையுன்றதுனால அடுத்து ஒரு 25 வருஷம் தள்ளி போடுறாங்க. இப்படியே இத்தனை வருஷம் ஓடிடுச்சு. இதில் இப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் 26 டிசம்பரில் பண்ணி தான் ஆகணும். அது பிரச்சனை வரும்போது மறுபடியும் இப்படிலாம் போனால் நமக்கு 30 ஆகிடும். வட மாநிலங்கள் இஷ்டத்துக்கு ஏறிடும். அப்போ அது வேணாம் அப்படின்னு பிரச்சனை வரும்போது இல்லை நாங்கள் அந்த மாதிரி பண்ணல, அந்த 7.18 அந்த ரேஷியோ பிரகாரமே 50% எல்லாருக்குமே அப்படியே ஏறும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சொன்னால் ஓகே அப்படின்ற மாதிரி. அப்படின்னா நீங்கள் அதை தீர்மானத்தில் கொண்டு வாங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அது அப்படி தள்ளி போகுது. இப்போ அந்த பிரச்சனை வரப்போகுது. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறாங்க. திமுக என்ன சொல்லுது, டீலிமிட்டேஷன் கொண்டு வரதுல வந்து எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணும். 50% அப்படியே எல்லா மாநிலத்துக்கும் ஏற்றுறீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்த 25 வருஷத்துக்கு அதை இது பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்படி தான் போகணும், ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஆனால் சட்டமன்றத்தில் தாவேக்கா காங்கிரஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு நோ டீலிமிட்டேஷன்றாங்க. ஆனால் அதே காங்கிரஸ் சென்ட்ரலில் ஃபேர் டீலிமிட்டேஷன் அவங்க தான் பேசுகிறாங்க. காங்கிரஸை நம்பினா புதகுழி தான். இவர்கள் அதை எடுத்துக்கிட்டு இந்த ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள் கண்டதை உளறிட்டு இருக்கிறாங்க. இந்த நிர்மல்குமார் போன்றவர்கள் டீலிமிட்டேஷனில் 543 அப்படியே இருக்கணுன்றாங்க. அப்படியே இருக்கணும்னு நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் சட்டசபையில் பேசுகிறீங்கன்னா, இந்தியான்றது மிகப்பெரிய இது, பாஜகவுக்கு கொஞ்சம் தான் தேவை. அப்போ நீங்கள் எம்பியே இல்லை, உனக்கு ஏதாவது ஒன்று வளர்கிட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு. அவர் எடப்பாடி கேட்குறாரு, நீ சொல்கிறதுனா ஓகே, ஆனால் அப்படி இல்லை, நாங்கள் கொண்டு வந்தால் தீர்வோன்னு சொல்லிட்டு மக்கள் தொகை அடிப்படைன்னு கொண்டு போயிட்டா இருக்கிறதும் போயிடும். ஆமாங்க. அதை விட இப்போ அவங்களே சொல்கிறாங்களே இறங்கி வந்து 50% ரேஷியோ ஏற்றுறோம், 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணுறோன்னு. அதை ஏற்றுக்கிறது தானே கரெக்டாக இருக்கும். சமச்சீரான ஒரு உயர்வு கொண்டு வரதானே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடி, பாமகவில் அவர் அந்த கணேஷ் அவங்க எல்லாருமே பக்காவாக பேசுகிறாங்க. இவர் உட்காந்துட்டு வளரிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த நிலைமையில தான் அந்த தீர்மானம் நிறைவேறிச்சு. நோ டீலிமிட்டேஷன் 543 50% கொண்டு வந்தால் கூட ஏற்றுக்க முடியாது. இதுக்கு வளர்கிறதுல சொல்கிற காரணம் என்னென்னா, எண்ணிக்கை கூடிச்சுன்னா அவங்க எண்ணிக்கை இன்னும் ஜெயிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் யாரும் இதுக்காக போராடவே இல்லை அப்படின்னு திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்னார். இதான் வளரலை. நீங்கள் ஒரு மாவட்டத்தை பிரிக்கிறீங்க, இல்லை ஒரு ஒன்றியத்தை பிரிக்கிறீங்க, உள்ளாட்சி அமைப்புகளில் பிரிவுகள்லாம் கொண்டு வர்றீங்க, அதெல்லாம் மக்கள்லாம் கேட்குறாங்க. நிர்வாக வசதிக்காக அரசு செய்கிறது. எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இது சட்டமன்றத்தை பிரித்தாங்க, சில மன்றத்தெலாம் கூட்டினாங்கல்ல. திருவள்ளிக்கேணி சேப்பாக்கம் 2 இருந்தது, அது 1 ஆக்குனாங்க. இந்த வில்லிவாக்கத்தை உடச்சி 3 ஆக்குனாங்க. இதெல்லாம் மக்களாக கேட்டாங்க. இது நிர்வாக வசதிக்காக பண்ணுறது. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் வந்து அதுக்கு கணேஷை பதில் சொல்லிட்டாப்புல அந்த இதில். அதனால் இன்னொன்று, போன தடவை டீலிமிட்டேஷன் கூட்டத்தில் ஃபேர் டீலிமிட்டேஷன் கரெக்டுன்னு பேசிட்டு போனார் புஷி ஆனந்த் கலந்துக்கிட்டு. ஆமாங்க.
நேற்று இவர் என்ன பேசுகிறாரு சிஎம், இன்னும் ஒன்றுமே பேசலை. இன்றைக்கி அதான் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசவே இல்லை, எங்கள் நிலைப்பாடு ஒன்று தானே ஓலறிக்கிட்டு இருக்கிறது. அது பேசவே இல்லைன்றாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ தேர்ஃபோர் urge the union government to provide a clear legislative assurance that no state will suffer a reduction in its percentage of representation in parliament on account of its success in population stabilization. Such an approach would uphold the principle of equity, presents the federal balance envisioned by our constitution, and reinforce the confidence of all states in our democratic institutions. இதுடைய சரியான பதம் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாட்டுக்கான தண்டனை அல்ல, மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள், குறிப்பாக தென் மாநிலங்கள் அதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் தங்கள் பிரதிநிதித்துவத்தை இழக்க நேரிடுவது அநீதி அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. வெறும் மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் தொகுதியில் பிரித்தால் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் பாதிக்கும் அப்படின்றாரு. இது கூட்டாட்சி சமநிலையை குலைக்கும் அப்படின்றாரு. அனைத்து மாநிலங்களின் பங்களிப்பையும் மதிக்கும் வகையிலான நியாயமான பிரதிநிதித்துவ முறை உறுதி செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறன்றாரு. அப்போ இதோடைய அர்த்தம் என்ன? ஒருவேளை அமித்ஷா அவர்களை குழப்பறதுக்காக சொல்லியிருப்பாருங்களோ? அதாவது அவர் சொல்கிறாரு, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதில் வெற்றி பெற்றதன் காரணமாக எந்த ஒரு மாநிலத்திற்கும் நாடாளுமன்றத்தில் உள்ள பிரதிநிதித்துவத்தின் சதவீதத்தில் குறைவு ஏற்படாது என்பது தெளிவான சட்டபூர்வ உத்தரவாதத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்படின்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் வேணான்னு சொல்ல. இப்போ இருக்கிற 543 அப்படியே இருக்கட்டும், எதுக்கு ஏற்றுறீங்க, அந்த வேலைலாம் பண்ணாதீங்க, அடுத்து 25 வருஷத்துக்கு ஒன்று அப்படி சொல்லலை. ஆமாம். அடுத்து என்ன சொல்கிறார், இத்தகைய அணுகுமுறை சமத்துவ கொள்கைகளை நிலைநிறுத்தும், நமது அரசியலமைப்பு கருதிய கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்கும், மேலும் நமது ஜனநாயக அமைப்புகளின் மீது அனைத்து மாநிலங்களும் உள்ள நம்பிக்கையை வலுப்படுத்தும். என்னது? ஃபேர் டீலிமிட்டேஷன். இதானே பேசிட்டு வந்தீங்க. ஆமாம். இப்போ நீட்டுக்கு என்ன சொன்னீங்க, நீட்டு பாதிக்குது, அது பாதிக்குது, அதனால் எங்களை போன்ற மாநிலங்களுக்கு நீட்டு வேண்டாம், மாநில வழி கல்வியிலேயே எம்பிபிஎஸ்சி பிடிஎஸ்சி இதெல்லாம் கொடுக்கணும், அப்படி பேசுனீங்க. அப்போ இதுவும் அப்படி தானே பேசணும். கண்டிப்பாக. என்ன பேசுனீங்க, தீர்மானம் நிறைவேற்றுனீங்க, 540 இருக்கணும், கூட்டவே கூடாது, ஃப்ரீஸ் பண்ணிக்கணும், அப்படி தானே அதை போய் பேசலையே நீங்கள். இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒருவேளை காங்கிரஸுடைய பிடியில் சிக்கியிருக்காங்களோ, காங்கிரஸுடைய அழுத்தமாக இருக்குமா சார்? அது காங்கிரஸ் தான் இவங்களை ஆட்டி படைக்குது. காங்கிரஸ் அனைத்து கட்சி கூட்டம் காவிரி பிரச்சனை கூட்டம் வேணான்னு சொல்லுது. ஏன்னா கூட்டினா காங்கிரஸுக்கு தான் சிக்கல். இது டிஎம்கேக்கு வச்ச ட்ராப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன் அப்படின்னா டிஎம்கேவுடைய நிலைப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் ஒருவேளை அவங்க என்னங்க பண்ண போகிறீங்க? ஓகே, நீங்கள் காங்கிரஸ் ட்ராப்பில் விழுந்துட்டு இருக்கிறீங்க, அப்புறம் டிஎம்கேக்கு என்ன ட்ராப் வைக்கிறது? ஓகே. ஸோ மக்கள் அரசியல் பேசுகிற நேரமாக இது. இந்த நிர்மல்குமார் தான் சொல்கிறாரு, திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்குதுன்னு. அவங்க கிளியராக இருக்காங்க, இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம். அதே நேரம் கொண்டு வந்தே தீர்வோன்னு சொன்னால் 7.18ன்றதை மாற்றக்கூடாது, அந்த ரேஷியோலே கொடுக்கணுன்றாரு. அதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே. பார்த்தீங்களா, திமுக அப்படி போகுது இப்படி போகுது, நீ என்ன யோகியம்மா, நீ அப்படியே இருப்பியா? நேற்று அங்கே அப்படி பேசிட்டு நீங்கள் வந்துட்டு பேசவே இல்லைன்னு கதை விட்டுட்ருக்குறீங்க. அதனால் இப்படி தான் இவர்களுடைய குழப்பம் காங்கிரஸை நம்பி குழப்பம். அதே காங்கிரஸ் கேசி வேணுகோபால் பார்லிமெண்ட்டில் பேசும்போது 50% அப்படியே சமச்சீராக ஏற்றணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமித்ஷா நாங்கள் அதை வர இதில் கூட்டத்தொடரில் நாங்கள் அதை கொண்டு வந்து பரிசீலிக்கிறோன்றாரு. அப்புறம் என்ன, இன்றைக்கி சிதம்பரம் உட்காந்துக்கிட்டு சட்டமன்றம் எடுத்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம். இவர்கள்லாம் தலைவர்களா? ஆப்ரேஷன் சிந்தூரில் பிரச்சனை இருக்கும்போது எல்லாம் நாடே ஒரு பக்கம் நிற்கணும். ஆமாம். அங்கே பாஜக அதெல்லாம் கணக்கு இல்லை. பாகிஸ்தான் தீவிரவாதி உள்ளே கொன்றுகிறான், அதுக்கு திருப்பி நம்ம அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். உலக நாடு முஸ்லீம் நாடுகளில் கம்னு இருக்குது. அமெரிக்கா வாய் மூடிக்கிட்டு இருக்கிறான். இங்கே பார்லிமெண்ட்டில் அப்போ சுட்டவங்க தீவிரவாதிகளா? அவங்க பாகிஸ்தானியர் காலம்னா எப்படி அவங்க வந்தாங்கன்னு கேள்வி கேட்டு ஆட்கள் இவங்க. காங்கிரஸ் அதோடைய தன்மையை இழந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அதனால தான் ஒன்றும் இல்லாமல் போய்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும். ஸோ ஒருவேளை இப்போ இங்கே தாவேகாவை தவறாக வழி நடத்துகிறாங்க. இதை பேச்சை கேட்டால் இந்த கதை தான். இப்போ டீலிமிட்டேஷனில் அசிங்கப்பட போகிறாங்க தாவேகா. ஸோ அதுதான் சுதாரிச்சுக்கிட்டாங்களோ இந்த மீட்டிங்கில் ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் தேவை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு. எங்கே சுதாரிச்சுக்கிட்டாங்க? இன்றைக்கி பார்க்கலையா சட்டசபையில்? ஓகே, இன்றைக்கி தான் உளறிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அந்த உளறல் மன்னன் வன்னியரசு, இன்னொரு பக்கம் காங்கிரஸில் அப்புறம் இவர் ஆதவ அர்ஜுனா எல்லாம் சேர்ந்துலாம் உளறிட்டு இருக்கிறாங்க. ஓகே, தெளிவாக பேசுகிறாங்க. இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமியும்
அந்த கணேஷ் பாமக ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. ஆமாங்க ஆமாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. சரி, இவங்க சொல்கிறபடியே 25 வருஷத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஓகே. 26 51 என்ன பண்ண போகிறீங்க? 51 என்ன பண்ண போகிறீங்க? மறுபடியும் இதே தான் பண்ணுவாங்க. மறுபடியும் ஒரு 25 வருஷம் ஃப்ரீஸ் பண்ணலாமா? ஓகே. நான் வந்து எதில் சேர்த்தினே தெரில. லோக்கலில் உட்காந்து அரசியல் பேசிட்டு ஆஃபீஸ் ரூம் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருக்கலாம். சட்டமன்றம், நாடு, மாநிலம், எம்பின்னு இவங்க கையில் வந்து இப்போ மாட்டிக்கிது பாருங்க. அதுதான் சார். இப்போ நம்ம இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஎம் அவர்கள் சொன்னாங்க, என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க, எப்போ ஓப்பன் பண்ண எனக்கு தெரியும். இது சரின்னு நினைக்கிறீங்களா? அதான் நம்ம இருந்தால் டிவிஎஸ்சியில் ஃபைல் பண்ணி கேஸை போட்டு அவங்கள இது பண்ணலாம் இல்லைங்களா? அதான் பண்ணோம். சினிமா ஹீரோ மாதிரி வசனம் பேசியிருந்தா அப்போ என்ன ஆகும்னா, செட்டில்மெண்ட்லேருந்து எல்லாமே நடக்கும். பின்னாடி பேசுறது நடக்கும். ஏன்னா இதை நம்ம பிஜேபி கவர்மெண்ட்டில் பார்த்துருப்போம். அதுதான் அவர்களுக்கு இந்த வேலை தான். இப்போ என்ன வந்துச்சா இடி இன்னைக்கு செந்தில் பாலாஜி அந்த டிரான்ஸ்ஃபார்மர் முறைகேடு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிட்டால இடி வரணும், வரலையே. இப்போ டிவிஎஸ்சி 2 இது போட்டாங்க. செந்தில் பாலாஜி இது மேலே ரைடு போட்டாங்க. நேற்று முந்தானத்து ஒரு ரைடு போச்சு, அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் ஒன்றும் வரலையே. டாஸ்மாக் ரைடு போனாங்க. அந்த இடி இவங்க ரிவர்க் பண்ண கூட கேட்கலையே. கேட்கல. ஆமாம். இடி விசாரணை ரிவர்க் பண்ணி கொடுங்கன்னு கூட இந்த கவர்மெண்ட்டே கேட்கலையே. ஓகே. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் செந்தில் பாலாஜி மேலே அந்த வழக்கு விசாரணையை தொடர்றதுக்கு பர்மிஷன் கேட்டு கவர்னர்கிட்ட இருக்குது. இன்னும் வரைக்கும் பர்மிஷன் கொடுக்கல. அப்போ இவர்கள் எங்கே கரெக்ட் பண்ணுமோ அங்கே கரெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி குளறுபடிகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு இல்லைங்களா சார் இந்த ஆட்சியில்? ஸோ இப்போ சமீபத்தில் இந்த கார் கொடுக்கறத பற்றி ஒரு பிரச்சனை, அஃபிடவிட்டில் அவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவங்களுக்கு இப்போது இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் எல்லாரும் கேட்க மாட்டோம், காரு யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணுவாங்க, இதுதான் எங்களோட நிலைப்பாடு அப்படின்னு சொல்கிறார் ஆதவர்ஷன் அவர்கள். இன்றைக்கி வளர்றாரு. வளரல, அந்த வளரல. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க, டிஎம்கே எங்களுக்கு வேணான்ட்டாங்க. ஆமாங்க. இந்த பாமக என்ன சொல்கிறாரு, எனக்கு வேண்டாம், எங்கள் 2 உறுப்பினர்கள் இதுவாக இருக்காங்க, அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு கொடுங்க தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இவர் உக்காந்துக்கிட்டு கவர்மெண்ட்டு வீடு கொடுக்குறாங்களா அமைச்சர்களுக்கு, ஆமாம், அதை வச்சு பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு வந்து வீடு கொடுத்துருக்கோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாருங்க. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். எதோட கம்பேர் பண்ணுறது? அடிப்படை நாலேஜ் இல்லாமல் வளரிக்கிட்டு இருக்கிறது. அப்புறம் இவங்களே சொல்கிறது, நம்ம வந்து தேவையற்ற வாதங்கள் பண்ணுறோம், நம்ம இது பண்ணோம். அவங்க கார் வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் காரு தேவைப்படுறவங்க, அந்த அஃபிடவிட்டில் கார் போட்டிருக்கவங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க, இல்லாதவங்களுக்கு கொடுங்கன்றாங்க. கொடுத்துட்டு போங்களேன். இதில் வந்து அந்த அவர் சொன்னார், என்கிட்ட 4 கார் இருக்குது, இருந்தாலும் அவர் கொடுக்குற காரில் போகிறது பெருமைன்றாங்க. இதெல்லாம் நான் பெருமையா? ஸோ இதுவே ஒரு தனி அப்பட்டமான வெளிவட்டமான ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா சார்? ஏன்னா மக்களுடைய ஊழலெல்லாம் வராதுங்க. இது எப்படிங்க ஊழலில் வரும்? வராது. இது வந்து தவறான நடைமுறையை உருவாக்குறாங்க, தப்பான நடைமுறையை உருவாக்குறாங்க. ஓகே. உடனே உள்ளாட்சி அமைப்புகள்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு ஒருத்தர் கிளப்புறாரு. உள்ளாட்சி அமைப்புகள் கொடுத்தாங்கன்னா அது வேறு இது வேறு, அதையும் இது ஒன்றும் சேர்க்க முடியாது. அதனால் ஓரளவுக்கு வசதி இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கொடுக்குறது ஓகே. வசதி இருக்கிறவங்களுக்கு கார் வச்சுக்கிறவன், எம்எல்ஏவாக இருக்கிறவன் எப்படி இருக்கான், வட்ட கவுன்சிலராக இருக்கிறவனா ஃபார்ச்சுனர் வண்டியிலையும் கிறிஸ்டாலையும் போயிட்டு இருக்கிறான். இவர் வந்து கார் கொடுக்குறாராம். இருக்கிற செலவில் தேவையில்ல செலவு தானே. மானிய கோரிக்கை மீதான விவாதம். ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா கரூர் கம்பெனி அமைச்சர், சங்கி அமைச்சர் பாத்ரூம்குள்ளே உட்காந்துருது. இந்த ஒரு பேச்சு அங்கே தேவை அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஆரம்பித்து வச்சது இவர் தான், உதயநிதி ஸ்டாலின் தான். ஓகே. தேவையில்லாத பேச்சுகள். வந்தீங்களா, எதிர்கட்சி தலைவர் சபைக்கு வேறு வரல, நடுவில் லீவ் விட்டார். நடக்கிறதே கொஞ்ச நாள் தான், அதில் வேறு லீவு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் இல்லை, அப்போ வந்து எல்லாம் பேசுகிறீங்க, சினிமாவில் போடுற மாதிரி சீன் போடுறீங்க அப்படி இப்படின்னோன்னா அப்போ அவங்க பேசுவாங்கல்ல. ஓகே. பேசுறது என்ன சப்ஜெக்டாக அது அதில் நின்று பேசணும். சும்மா சவடால் விட்டுக்குன்னு அது விட்டுக்குன்னு ஜோசியர்காரை கேட்டு, நீங்களாம் ஜோசியம் பார்க்கவே இல்லையா? அமைச்சரவை பதவி இருக்கும்போது நல்ல நேரம் மட்டும் இல்லை, நல்ல நேரத்தில் குளிகைன்னு ஒரு நேரம் தான். அதில் என்ன நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த வெற்றி தொடருமா அந்த நேரத்தில் பண்ணால். ஓகே. அப்படிலாம் பார்த்து பதவியேற்றாங்க. ஓகே. இதில் வந்து இவர் யோகியம் பேசுகிறான். நீ கரெக்டாக பகுத்தறிவாதியாக இருந்து கேள்வி கேட்குறேன்னா நியாயம் இருக்குது. ஆமாம். அதில் கூட இந்த பகுத்தறிவாதியாக இருக்கிறவன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டான், சப்ஜெக்ட் பேசிட்டு போயினே இருப்பான். அது அவர் நம்பிக்கை, அது நம்ம என்ன பண்ணுறது, இந்த மாதிரி தான் போவாங்க. ஜோசியர் இது பண்ணலையா, அது பண்ணலையான்னு. இப்போ நடவடிக்கை எடுக்க இவர் சொன்னதுக்கு இப்போ இவங்க பண்ணுறது கரெக்டாக இருக்குது. கரெக்டாக. ஓகே. நடவடிக்கைன்னா நடவடிக்கை எடுத்துகிட்டு போகணும். ஆமாம். அறப்போர் அவ்வளோ கொடுக்குது. டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டு கைது நடவடிக்கை அது இதுன்னு கிளம்பணும். 4 அதிகாரி பிடிச்சி உள்ளே வைக்கணும். அது ஐஏஎஸ் இருக்கட்டும், யாராக இருக்கட்டும்.
அமைச்சர்களா முன்னாள் அமைச்சர்களா அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட டேபிளில் ஃபைல் இருக்குது, நான் வந்து கொஞ்சம் இடைத்தேர்தலில் உங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்கட்டும்னா இல்லை இது நீங்கள் யாருங்க முடிவு பண்ணுறதுக்கு? மக்கள் வரி பணத்தை அவங்க சீரழிச்சிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த விளையாட்டில் ஆடுறீங்களா? நீங்கள் எடுத்து தப்புனா நடவடிக்கைக்கு போங்க. எப்போ எடுக்கணும் அப்போ தான் எனக்கு தெரியும்னா அப்போ ஏன் சொல்கிறீங்க? எடுக்கும்போது எடுங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் வந்து இப்போ இவங்க சவடால் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் மிஸ்ஸாவை பார்த்தவர்கள் முடிஞ்சால் நடவடிக்கை எடு, நம்ம ஆதாரம் இருந்தால் எடுத்து வைங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற சவால் மாதிரி ஓப்பன் சேலஞ்சே விடுறேன் ஓப்பன் சேலஞ்சு விடுறாங்க. ஸோ இப்படி தொடர்ந்து இவர் அவரை போய் சங்கி அமைச்சர்னு சொல்லலாமா? சங்கின்ற வார்த்தையோட அர்த்தம் தெரியுமா? இந்த மாதிரி தேவையில்லாத வேலை தானே அது. அதை எப்படி சாமர்த்தியத்தை காட்டுறான் சங்கி அமைச்சர், சாரி சட்ட அமைச்சரம். அதுதான் அவர் 3 மணி நேரம் பாத்ரூமில் உட்காந்துட்டார். தேவையா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது தானே அது. ஆனால் அவர் ஃபஸ்ட்டு நிர்மல்குமார் அவர்கள் தான் ஆரம்பித்தார் இல்லைங்களா சார்? கரூர் கம்பெனி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சாரி நீக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். இவர் எந்திரிச்சு சப்போர்ட் பண்ணுறங்கிற பேரில் ஆரம்பித்தார். அதான் இந்த சட்டமன்றமே வந்து ஒருத்தரை சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி போயிட்டு இருக்க மாதிரி இருக்குங்களே சார். அது தவிர்க்கணும், தவிர்த்தே ஆகணும். அது முதல்ல ஆரம்பிச்ச உதயநிதி தான். அது அப்புறம் அப்படி இப்படி தொடர்ந்து அது அப்படியே வந்துச்சு. ஓகே சார். சமீபத்தில் ஒரு காவல்துறை என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு வாலிபரை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவர் வழிவிடலை அப்படிங்கிறதுக்காக அவர் அடிக்க இது எந்த மாதிரி நிலைப்பாடு? ஏன்னா காவல்துறை வந்து முதலமைச்சர் உங்கள் கையில் தான் இருக்குது. அந்த வாலிபர் பண்ணது தப்பு அப்படின்னாலும் இவங்க பொறுமையாக நிதானமாக கையாண்டிருக்கணும் இல்லைங்களா? என்ன நிதானம்? ஸோ ஒரு விடுதலை சிறுத்தைகள் மறியல் பண்ணிகிட்ருக்குறாங்க. ரோட்டில் பெரிய மறியல் நடக்குது, வண்டி வாகனங்கள் லைன் கட்டி நிற்குது. ஓகே. அவர்களை பேசி சமாதானப்படுத்தி ஓரம் தள்ளி வண்டியை அனுப்பணும். அந்த வேலையை தானே செஞ்சிட்ருப்பாங்க. அப்போ நீங்கள் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வண்டியை கொண்டு வந்து குறுக்க விட்டு அந்த போராட்டக்காரர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா போலீஸ் என்ன பண்ணும்? இந்த பிரச்சனையை பார்க்குமா, இந்த பிரச்சனையை பார்க்குமா? சரி தம்பி நீ போடா, பின்னாடி போன்றான். ஏன்னா போராட்டக்காரன் போய் அடிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 பேர் வாயில் மூக்கில் குத்திட்டான், வாய்க்கெல்லாம் கிழிஞ்சு போச்சு, என்ன பண்ணுவேன்? நீ என்ன சினிமா ஹீரோவா? நீ 50 பேர் அடிக்கிறதுக்கு அங்கே ஒன்றையும் காப்பாற்றி ஆகணும், அந்த போராட்டக்காரர்களையும் தடுத்து அனுப்பணும், மறியலையும் அப்புறப்படுத்தணும். எவ்வளோ சிக்கல் இருக்குது போலீஸுக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. ஓகே. திடீர்னு உன் பைக்கையே அடித்து துரத்திட்டு கொளுத்தி விட்டாங்க, என்ன பண்ணுவேன்? ஸோ காவல்துறை போலீஸை தானே குற்றம் சொல்லுவீங்க. அந்த இடத்துல போலீஸ் வந்து அந்த சூழ்நிலையை தான் மாற்ற பார்க்கும். அப்போது கட்சிக்காரங்களை தள்ளி விட்டுட்டு போலீஸ் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு பின்னாடி போய் தம்பி அப்படி இப்படின்னு பேசுகிறாப்புல. போலணுன்னா போடா அடிச்சிருவேண்டான்றா. அதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே. ஒரு எஸ்எஸ்ஐ ஒரு 55 வயசு 58 வயசு இருக்கும், அடிச்சிருவேண்டானா இவர் ஹீரோ மாதிரி நான் அடிப்பியா வாயா போயான்னு பேசணுன்னா சும்மா லைட்டாக எப்பவுமே போலீஸ் அந்த வேலையை பண்ணணும். டக்குன்னு அடிச்சு போ பின்னாடி போ அப்படி இப்படின்னு லட்டி சார்ஜ் பண்ண மாட்டாங்களா? அந்த மாதிரி நீ பிரச்சனை பண்ணால் 4 சாத்தி 50 தான் பண்ணுவாங்க. அது எப்பவும் நடக்கிறது தான். ஸோ காவல்துறை அடித்த உடனே திருப்பி அடித்தா ஓகே போலீஸ் எப்படிங்க திருப்பி அடிப்பீங்க? நீங்கள் 1000 பேர் இருப்பான், 10 போலீஸ் இருக்கும், லட்டி தூக்கி இது பண்ணால் ஓடுவாங்க செதறி. ஏன் போலீஸை திருப்பி அடிக்காமல் இருக்காங்கன்னா காரணம் அந்த யூனிஃபார்ம் உள்ள மரியாதை. 2வது அவர் வயசுக்கு உள்ள மரியாதை. அடித்தோடனே திருப்பி அடித்தா அது எப்படி ஏற்றுக்குவாங்க? அப்புறம் நாளைக்கு எல்லா இடத்துலையும் இது ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போலீஸுடைய எண்ணிக்கை எவ்வளோங்க? 1 லட்சம் போலீஸ் தாங்க, கம்மி தான் இல்லைங்க. 8 கோடி மக்கள், 1 லட்சம் போலீஸு. போராடலாம் அடிச்சான்னா ஆகும். யார் பாதுகாப்பு கொடுக்குது போலீஸுக்கு? இன்னும் கேட்டால் பொதுவான போராட்டங்கள் பெரிய தொல்லைலாம் கொடுத்தாங்கன்னா போலீஸ் பெருசாலாம் போய் பண்ணாது. அப்படியே லைட்டாக அப்படி இப்படின்னு தான் பண்ணோம். ஏன்னா இவனுங்க ஏதாவது பண்ணுவானுங்க, போலீஸே தாக்குவானுலாம் தெரியும். அதை மீறி பப்ளிக்கும் போலீஸையும் தகராறு ஆச்சுன்னா அங்கே முதல்ல வந்து பப்ளிக்கை காப்பாற்றுறது போலீஸாக தான் இருக்கும். ஓகே. இந்த பைத்தியக்காரங்க சினிமாவெல்லாம் பார்த்துட்டு எதாவது பண்ணுறது, அவனுக்கு போட்டு அடிச்சிட்டா என்ன பண்ணுவேன்? நான் என்ன கேட்குறேன், அடி கும்மாங்குத்து குத்திட்டானுங்க, உன் பைக்கை போட்டு கொளுத்தி விட்டானுங்க, என்ன பண்ணுவேன் நீ? உனக்கு தானே லாஸு. அப்புறம் வழக்கு போடுற, அவன் கேஸ் அட்டன் பண்ணுறான், அது வேறு விஷயம். ஒன்றை அடித்து கையை காலை ஏதாவது உடச்சிட்டானுங்க, என்ன பண்ணுவேன்? 3 மாதம் எங்கேயும் இயங்க முடியாமல் போகுது. யாருக்கு நஷ்டம்? போலீஸ் இதை பார்த்து தான் தடுத்து அனுப்ப பார்க்கும். அந்த இடத்துல ஒரு 50 பேர் திரண்டு ஒரு சைடு இந்த ஒரு பையனுக்காக சண்டை அடிக்க வராங்கன்னா இந்த ஒரு பையனை தான் அப்புறப்படுத்த பார்ப்பேன். 50 பேரையும் போயா பின்னாடி நான் சொல்லுவாங்க. அதை ஒரு பக்கம் தடுத்துக்கிட்டே நீ போடா அந்த இடத்த விட்டு போ அப்படி இப்படின்னு அமுச்சு வைக்க தான் பார்ப்பாங்க. அமுச்சு வைக்கிறன்னு போட்டு 2 விட்டா இது எல்லாம் சமூக காலத்தில் வரதுனால இப்போ தெரியுது உங்களுக்கு. இந்த மாதிரி எத்தனை பைத்தியக்காரங்க எத்தனை இடத்துல எவ்வளோ பிரச்சனை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? சில பேர் வேணுன்னு ஒரு ஆள் ஒரு பஸ்ஸை மறிச்சு நின்று சண்டை போட்டு இருப்பான், டிராஃபிக் அவ்வளோ நேரம் நிற்கும், பைக்கு முன்னாடி விட்டு சண்டை போட்டுன்னு இருப்பான்.
போலீஸ் வந்துட்டு என்ன பண்ணோம், தம்பி போங்க தம்பி நான் சொல்லும், கண்டிப்பாக. ஒரு தடவை 2 தடவை சொல்லணும், 2 வைப்பாங்க. ஆமாம். வாங்கினோன்னே போயிடுவோம். கரூர் சம்பவம் நடந்ததுல கலவரம் ஞாபகம் இருக்கா? ஆமாம். 41 பேர் செத்துருக்காங்க. உயிரை காப்பாற்றுறதுக்கு ஆம்புலன்ஸுங்க போய்கிட்டு இருக்குது. ஆமாம். அப்போ ஒரு தாவேகாரன் குறுக்க ஒரு வண்டியை விட்டுட்டு, அப்போ என்ன ஒரு இதை பண்ணா, ஆம்புலன்ஸுகள் வந்து கூட்டத்துக்குள்ளே தொல்லை கொடுக்குதுன்ற மாதிரி இது பண்ணி இவனுங்க குறுக்க வண்டியை விட்டு பிரச்சனை பண்ண இருக்கானுங்க. ஆமாம். ஆமாம். வந்து போலீஸ் சொல்லி பார்த்து 4 வச்சாங்க, அப்படியே செதறி ஓட்டானுங்க. போலீஸ் தான் அந்த வண்டி எடுத்து ஓரம் விடும். அதனால் போலீஸ் முதல்ல அந்த இடத்துல சிச்சுவேஷனை கிளியர் பண்ண தான் பார்ப்பாங்க. கண்டிப்பாக கிளியர் பண்ணிட்டாலே பாதி பிரச்சனை முடியும். இந்த ஒரு நிகழ்வுக்கு இப்படி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம மக்கள் எல்லாமே பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் கரெக்டு. இதுதான் கரெக்ட். நீங்கள் அதெல்லாம் திட்டலாம் இது பண்ண முடியாது. ஓகே. நீங்கள் கலாட்டா நடக்குது, அப்படியே பார்த்து ஒரு 50-100 பேர் கல் அடிக்கிறான் இது பண்ணுறான்னா போலீஸ் விட்டுக்கிட்டே இருந்தால் அடுத்து அவன் கல் அடிப்பான், பக்கத்தில் இருக்கிற கடைங்களை சூறையாடுவான். ஒரு கும்பல் சேர்ந்துச்சுன்னா மாப் மென்டாலிட்டின்னுவாங்க. ஓகே. ஒருத்தன் பார்த்துருப்பான், அன்றைக்கி என்னையே தொல்லை ஊற்றானன்ற ஒரு 10 பேரோட டக்குன்னு ஒரு கடைக்குள்ளே பூந்துருவோம். உடனே கூட இருக்கிற கும்பலும் பூந்துடும். அது பண்ணோம். திடீர்னு ஒருத்தன் வண்டியை கவுத்தி போட்டு கொளுத்தி விடுவானுங்க. இதெல்லாம் வன்முறை நடக்கிறது. வட மாநிலம்லாம் பார்க்கலையா? அங்கே இவனுங்க போலீஸுக்கு அடங்க மாட்டாங்க, போலீஸுக்கு மரியாதை இருக்காது. கொல்கத்தாவில் ரொம்ப மோசம், போலீஸை போட்டு அடின்னு அடிப்பாங்க. ஏன்னா அந்த அம்மா மம்தா கட்சி அவ்வளோ ரவுடி கட்சி. இங்கே தமிழ்நாட்டிலலாம் அதெல்லாம் அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அதுக்கேற்ற நடவடிக்கை தான் வரும். கண்டிப்பாக சார். இறுதியாக என்னுடைய கேள்வி, சமீபத்தில் திருமாவளவன் அவர்களுடைய அந்த மாநாட்டில் வழக்கம் போல் இந்த துண்டு போடுறது இது எல்லாமே ஒரு ஃபார்மேட்டாக மாறிட்டு வருதோ? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங்கில் பார்த்துருக்கோம். அவர் தானே விரும்புகிறாரு, கிரீடம் வச்சுக்கிறாரு, சுத்த விட்றாரு, பாட்டு பாட விட்றாரு. அப்போ அவங்க அப்படி பண்ண தான் பண்ணுவாங்க. ஓகே. ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவர் வந்து நம்ம இன்றைக்கி ஆளும் கட்சி கூட இருக்கோம், நாளைக்கு ஆளும் கட்சி ஆகிடுவோம் அப்படின்றாரு. மாணிக் தாக்கூர் என்ன சொல்கிறாருன்னா, நான் என்னையும் பிரதமர் ஆக்குறாங்க அப்படின்னு. அவன் கட்சிக்காரனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்கிறது தானே. அதெல்லாம் ஏன் சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? ஸோ இது சிறுத்தைகள் ஆண்டுனார்ல, 2011 என்னமோ சொன்னார், சிறுத்தைகள் ஆண்டு. ஆமாம். ஆமாம். இந்த ஆண்டு சிறுத்தைகள் ஆண்டு, சிறுத்தைகள் ஆட்சி பிடிப்பாங்கன்னாரு. நடந்துச்சா? 4 சீட்டுக்கு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற நிலைமை தான் நடந்தது. அவரை போய்கிட்டு சரி, நீ தொடர்ந்து வந்து தாவேகா கூட தான் பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், பாமக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாமக உள்ளே வர மாதிரி இருக்குது. ஓகே. இப்போ தான் பயம் வருது, அத்து விட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு. அதனால் வாலண்டரியாக போய் ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட், நான் இருக்கிறேன்ப்பா உங்களோட தான் இருக்கிறேன் அப்படின்னு பண்ணுறேன். கண்டிப்பாக சார். கலந்து கொண்டு உங்களை கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மிக்க நன்றி.